அவர் அன்பை ருசிக்கிற மனுஷனுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர். பலமுறை சொல்லியிருக்கேன். பல பலவீனங்கள் எனக்கு நானே என் பிள்ளைங்க வெளியே போயிருப்பா சிரிப்பா ஏன் பலவீனங்கள் சொல்ல முடியாது. ஆனாலும் கருத்தர் எனக்கு பலனாயிருந்தது. ஊழியத்தின் பாதையை என்னோடு நடத்தியிருக்கிறார். தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு நிறைவா இருந்து என் குறைவுகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு என்னை காத்திருக்கிறார். நாம் சாட்சியாக கருத்து சாட்சியாக நாம் பார்த்தோம். 1:10 தேவனுக்கு மகிமையும் புகழும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீதியின் கனிகளினாலே நிறைந்தவர்களாக நாம் இருக்கணும். போன வாரம் சொன்ன கொஞ்சம் அந்த காரியங்களை பேசி இந்த வாரம் அந்த நிறைவு செய்துன்னு சொல்றோம். யோவான் 15:16 நம்ம பார்த்தோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இது ஒரு கேள்வி இல்லையா? ஏன் தெரிஞ்சுக்கணும்? எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. பாட்டை கூட நம்ம பாடல பாடுறோம். எத்தனையோ என்னை விட நல்லவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க. எத்தனையோ மேன்மையானவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல நான் தான் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத கிருபை எனக்கு கிடைச்சது. அப்படி என்ன இருக்கு என்கிட்ட? ஏன் தேவன் என்ன தெரிந்து கொண்டார்? என்ன எதிர்பார்க்கிறாரு என்கிட்ட? என்ன எதிர்பார்க்க? என்ன செய்யணும்? இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆளுக்குரிய வாழ்க்கையில நிச்சயமா மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிற உன் நடந்த நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. அப்ப தேவன் வகுத்த அந்த வழிகளை நாம் பார்க்கணும். நீ சகித தியானமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயன்படுது. அப்ப பயம் இல்லை. தேவன் சொன்னதை அப்படி கேட்டு கீழ்படுகிற ஒரு மனுஷன் தான் கர்த்தர். இப்ப ஆண்டவரும் சொன்னாரு நீ கனி கொடுக்கணும். அதனால பிதா மகிமைப்படுவார். யோவான் 15:7 பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பிதா எனக்கும் பிதராய் இருப்பீர்கள். எனக்கு பிதராய் இருப்பீர்கள். எவ்வளவு கொடுக்கணும்? மிகுந்த என்ன கனியை கொடுங்க? கனிவுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருந்தா ஆண்டவர் நம்ம மேல பிரியப்படும். தேவனுடைய பிரியம் நம்ம மேல வேணும்னா தேவனுடைய பசியை ஆற்றக்கூடியவங்க பசியா இருந்ததுனாலதான் அத்தி மரத்தை தேடி போனேன். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அந்த அத்தி மரத்துல இலைகள் இருந்ததே தவிர பசியாற்றக்கூடிய இப்ப நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள வசதி வாய்ப்புகள் இருக்க தவிர பச்சை பசேன்னு இருக்கிறாங்கிற தவிர என்ன இல்லை.
குணம்ன்றது எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? நான் பாருங்க எதெல்லாம் இல்லை. இந்த கடை கொடுக்கிற அனுபவம் ஆனா ஆசை இருக்கு, இருந்தா கொடுத்துருவேன். இருக்கும்போது என்ன கிடையாது. ஆனா ஆண்டவர் எதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டாரு, ஏன் நம்மள ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாருன்னா மற்றவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக மற்றவங்களுக்கு நான் என்ன பண்ணணும். விதைக்கும் அறுக்கும் உலகம் வர்றது விதைச்சாதான் அறுக்கும், விதைச்சாதான் அறுப்பு. அப்ப இங்க இன்னொரு காரியத்தை நான் பார்க்க போறேன் இன்னைக்கு. எரேமியா 17:8 பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும். அண்டர்லைன் பண்ணிங்க. மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமா இருக்கிறது. எப்ப கனி தரணும்? மழை தாழ்ச்சியான காலம். எரேமியா 17வது அதிகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அதிகாரம். நிறைய காரியத்தை அதுல பார்க்கலாம். இவன் மழை தாட்சியான வருஷத்தின கூட தப்பான கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை போல இருக்கக்கூடியன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு தாட்சி, அந்த வறுமை, கஷ்டங்கள், அது போல நிலைகளில நம்ம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பது ஒரு கேள்விதான். கொடுக்கறதுல நம்ம வாழ்க்கை எப்பவுமே சொல்லுங்க. என்னதான் கொடுத்தாலும், என்னதான் ஆசீர்வதிக்க சொன்னாலும் அந்த 10% தான் தசம பாகம். ஆனா அதுலயே கோல் மாசம் நம்ம அதுலயும் உண்மையா கொடுக்கிற ஆட்கள் குறைவுதான். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த மனுஷன் எப்படி கனி தரக்கூடாது, 2 காரியங்கள் இருக்கு. அப்போ இந்த செடி கால்வாய் போனமாக தன் வேர்களை விடக்கூடியதா இருக்கு. இந்த வேர்கள் ஒரு மனுஷனுக்குள் மறைந்திருக்கிற ஆசைகளை குறிக்கக்கூடியதாக. யோவான் 7வது அதிகாரம் 38-39 பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னால், கால்வாய் என்ற அந்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய காரியம். வேர்கள் பூமியின் மறைக்கப்பட்டிருக்கிறது. இது போல மண்ணான மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து வேரை போன்ற பலவித ஆசைகள் வெளிவந்தனே புறப்பட்டுனே இருக்கு. இந்த ஆசைகள் ஆவிக்குரியவைகளாக அல்லது தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்குன்னா ஆவிக்குரியவைகளாக, ஆனா தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த மரம் ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் ஈரமுள்ள இடத்தை நோக்கி என்ன பண்ணணும்? இல்லையா?
அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் ஈரம் இல்லாவிட்டால் மனம் செத்து போகும். மனம் செத்து போகும். ஆனால் ஆவியின் சிந்தை ஜீவன் என்பதும் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதா? அப்ப நம்முடைய சிந்தைகள் மறைக்கப்பட்டிருக்கிற ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ புதுப்பியர்ல சொல்றாரு 4வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கடைசியாக என் சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும். எதை சிந்திக்கணுமா? நம்முடைய சிந்தை எப்படியாப்பட்டதா இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 73:25 பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று இந்த சங்கீதக்காரன் சொல்றான். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நான் எவ்வளவு அதிகமா இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒருத்தன், நியாய பிரமாணத்தினால கட்டப்பட்டிருந்த ஒருத்தன், இப்படியாப்பட்ட ஒரு ஆசைய நன்மைய அவன் வெளிப்படுத்தி காண்பித்து எனக்கு வேற விருப்பம்னா அந்த பூமியில ஒன்றும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை அவன் தேவனுக்கு அர்ப்பணித்து இருப்பான். ஆனால் புதிய ஏற்பாடுல இயேசுவை ருசித்த அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற நாம எவ்வளவாக நான் பார்க்கணும். நமக்கு அந்த ஆசை இருக்கா? இவன் சொல்ற மாதிரி சொல்ல முடியுதா? பரலோகத்துல உண்மை எல்லாம் எனக்கு யாரு இருக்கு சொல்ல முடியுதா? எப்படி சொல்ல தெரியுமா? இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட புருஷன்னு சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாங்க. அன்னைக்கு எல்லாம் எதிராக இருந்தாங்க. யாருக்கும் நமக்கு ஆனவங்களா இல்லை. ஆகாத தள்ளப்பட்ட கல்ல போல நம்முடைய வாழ்க்கை இருந்தது. யாருக்குமே நோ யூஸ் என்று சொல்லக்கூடிய நிலைகளில நம்ம கடந்து கொண்டிருந்தோம். அன்னைக்கு யாருக்குமே நம்மளை கண்டா பிடிக்கல என்ற ஒரு நிலை அன்னைக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்மளை நேசித்து நமக்கு துணையா நின்று நம்மளை மாற்றி நமக்குள்ள ஜெயமாய் வந்து நமக்காக தன்னையே அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி தந்த ஆண்டவர் இன்னைக்கு பேரும் புகழும் இன்னைக்கு இருக்குது. 4 பேர் மத்தியில கணந்து இருக்கு. இதெல்லாம் ஏற்று நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கலாம். இன்னைக்கு 4 பேர் உன்னை மதிக்கிறாங்கன்றதுனால எப்படி வந்ததுன்னா அது தேவனால வந்தது. அதான் கவனிச்சுக்க, வாலிபத்துல நம்ம ஓடின ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா எப்பயும் முடிஞ்சு போயிருக்கு. எப்பயும் முடிஞ்சு போயிடுச்சு. என்னன்னா பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன காரியம் எப்பவும் முடிஞ்சு போனதெல்லாம் காப்பாத்தினாரு. அப்ப காப்பாத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப காப்பாத்தினதை குறித்த நன்றின்னு இது நம்ம தெரிஞ்சுக்கோங்க. யாரை நம்ம நினைச்சிருக்கோம், யார் மேல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஆசைகள் கர்த்தர் மேல மாத்திரம் இருக்குமான நம்ம குடும்பத்துல பல நன்மைகள் குறைந்து போகும் பொழுது கூட சபையில ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிற நிலைகள் இருந்த போதும் கூட கர்த்தர் மூலமாக அற்புதமான விதத்துல மற்றவருடைய சரீரங்களையும் ஆத்துமாக்களையும் அவர் போஷிக்கக்கூடியவராக இந்த சாட்சி கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் போனேன், தனியா போனேன், அதெல்லாம் கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பயம் இருக்கக்கூடாது.
பயம் என்பது சாத்தானுடைய தெரியும். தேவன் பட்சத்துல இருக்கிற அந்த தெய்வ பயம் இருக்கிறவனுக்கு தெய்வ பாதுகாப்பு நிச்சயமா இருக்கும். நம்ம சுகத்துல பாதிக்கப்பட்டு காலெல்லாம் ரொம்ப ரணமான நிலையில இருந்த ஒரு தாயாருக்கு அந்த அம்மா பிளஸிங் ஆயில் கொடுத்தாங்க. இந்த பூசிங்க சரியாயிடும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கு அற்புதங்களை நடந்துச்சு. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தனியா இருக்கிறேன், நான் வேலை செய்யறேன், ரொம்ப கஷ்டம், நெருக்கம், கஷ்டம் 1000 இருந்தாலும் சுகமான அந்த அம்மா இப்ப இந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நன்றி உணர்வு இல்லையா? அப்ப அந்த காரியங்கள் என்ன, இது பெரிய நன்மைகள் கொடுக்கும் என்றதான விசுவாசத்தை தூண்டக்கூடிய காரியத்தை யார் மூலமாக கர்த்தர் பேச வைத்தார். ஒருவேளை நம்ம ஒரு பொருட்டா நினைக்கப்பட முடியாத நிலையில நாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உயர்த்தி காண்பிக்கின்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, நம்ம எந்த நிலையில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா உன்னை கர்த்தர் பயன்படுத்தி நீ கனி உள்ளவனாக காணப்பட வேண்டுமான ஆவியானவரோடு உன் ஆசைகள் கால்வாய் ஓரமா வேறுபடுகிற அந்த ஆசைகள் யாரை பற்றினதாக இருக்க வேண்டும்னா தேவனை பற்றி கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி தேவனை பற்றி கொண்டதாக இருக்குமானால், தேவனுக்கு ஏற்ற ஆசைகளாக இருக்குமானால், கர்த்தர் உன்னை மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கனியுள்ள ஒரு மரமாக நிச்சயமாக உனக்கு பயன்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் ஊழியத்தில் நேற்று கூட ஒரு பிள்ளை சொன்னாங்க, சரண மீட்டிங்க, ஒரு வாலிப பிள்ளை காதல எப்ப பார்த்தாலும் பஞ்சு வைக்கிறேன். ஏன்னா அந்த பஞ்சு எடுத்துல காதலுக்கு தனியான போன மாசம் பார்த்தப்ப கூட டாக்டர் போய் பாரு அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்ன ஒரு டாக்டர் கருத்துல இஎன்டி கருத்து பார்த்தோம். ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பணம் செலவாகும். அவர் ஒன்றும் இல்லை, எங்க அப்பா தான் எனக்கு உதவி செய்ய மாட்டாரு, எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் சொந்தமாக்கிட்டு 2 முறை ஜெபம் பண்ணி எனக்கு சொல்ற, அப்பா காதை பாருங்க, என்ன பண்ண பஞ்சு நான் வைக்கிற காதுல வச்சு தண்ணி நின்று காதுல ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. காதுல ஒரு ஜவுல ஓட்டை இருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணிதான் சுகமாகணும். கவனிச்சு பாருங்க, பெரிய வீரா பண்ண ஒண்ணும் ஜெபம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறான். அடிக்கடி சொல்லுவேன், 1000 பிரச்சனைகள் எனக்கு இருக்கு, பல போராட்டங்கள் இருக்குது. ஆனா சின்ன ஒரு காரியனால கூட ஜெபிக்கிறதுக்கு ஆலோசனைக்கு எங்க வந்து நம்ம சொல்லுங்கன்னா வராங்க. நமக்கு ஆசை கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சொல்லும்போது நான் சொன்னேன், இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடு, இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடு, இன்னும் பெரிய காரியங்களை ஒண்ணு செய்வார். அவரு தாய் தகப்பனா இருப்பார். அவர் யாரா இருப்பாரு? அவர் உனக்கு நன்மைகள் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. அது அவரால் தர முடியும். நீ யாரை தேடு, நீ யாரை தேடு. ஆசைகள் உலகத்தை பற்றினதாக போகாம கர்த்தருக்கு ஏற்ற நிலையில அந்த ஆசைகள் உனக்கு இருக்குமான, அந்த ஆசை என்ற வேறு அது கால்வாயை நோக்கி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி போகுமான, பரிசுத்த ஆவியானவர்களுடைய இசைந்த அந்த ஆசைகள் உன் வாழ்க்கையில வளருமான, அது கனி தரக்கூடிய மரமாக கனியாக உனக்குள்ள நிச்சயமா மாறும். அந்த கனி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகும். அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாகவும் அது காணப்படும். ஆசிரியர் 2வது காரியம், மழை தாட்சியான காலத்துல கனி கொடுக்க உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிற மரத்தை போல் இருக்க வேண்டும். மரத்தின் இலைகள் பசுமையாக இருக்க வேண்டுமானால் இந்த வெயில் என்ன உஷ்ணம் என்ன பண்ணணும், கட்டாயம் தேவை கிடையாது, நமக்கு தெரியும். ஆனால் தண்ணீர் ஓராமமாக இல்லாவிட்டால்
இலைகள் உஷ்ணத்தினால அது காஞ்சி போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப இந்த உஷ்ணம் என்பது பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டம். இதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த உஷ்ணம், வெயில், வேதனை. அப்ப இன்னைக்கு எப்படியாப்பட்ட நிலைகளில நாம் இருக்கிறோம்? வேதம் சொல்வது மத்திய 20:12 பாத்தீங்கன்னா, பிந்தினோராகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினேனே என்று முறுமுறுத்தார்கள். இந்த கதை நமக்கு தெரியும். அவங்க வேலைக்கு சொல்லும் போது ஒரு நாளைக்கு ஒரு பணம் சொல்லி தான் வேலைக்கு கூப்பிட்டாரு. இவங்க ஒத்துக்கும் தான் போய் வேலை செய்தாங்க. ஆனா பல நிலையில வேலைக்கு கூப்பிடுற மனுஷர்களை குறித்து பார்க்கலாம். ஆனா இந்த எஜமான் பிந்தி வந்தவங்களுக்கு முதல்ல சம்பளம் கொடுத்தான். இவங்க சொல்றாங்க, நாங்க காலையில இருந்து வேலை செய்யறோமே, எங்களுக்கு என்ன சமம் ஆக்கிடுங்க. சில பேர் தங்களுக்கு வரும் கஷ்டங்களையே நோக்கி அவற்றையே சிந்தித்து அதனாலேயே சோர்ந்து போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த கனி கொடுக்கிற இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் அதை பார்க்கலன்னு சொல்லி சொல்லக்கூடாது. எதையாவது நினைக்கிறேன், இன்னைக்கு நம்முடைய கஷ்டத்தையே நினைச்சுன்னே இருந்தோம்னா அடுத்தவங்க கஷ்டம் நமக்கு புரியாது. அடுத்தவங்க கஷ்டம் நமக்கு புரியாது. சில பிரச்சனைகள் நமக்கு வரும்போது சில நேரங்களில் நமக்கு ஆறுதல் ஏன் தேவன் கொடுக்கிறாரு, ஏன் ஆறுதலை நடத்துறாரு, மற்றவங்களுக்கு நீ ஆறுதலாக மாறணும் என்பதற்காகத்தான். அப்ப இன்னைக்கு அதான் சொல்லுவாங்க, பிராக்டிக்கல். நமக்கு அந்த இயல்பான நிலையில படக்கூடிய அந்த அனுபவம் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவதற்காக. இன்னைக்கு படிச்சு வேற காரியங்களை நான் புத்தி சொல்றதை விட அனுபவசாலிகளுடைய புத்திமதிகள் ரொம்ப அவசியமா இருந்தாலும் அது எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும்னு கூட சொல்ல முடியாது. அது மாற்றங்களுக்குண்டாக இருக்கும். ஆனா நானும் இங்க பாக்குறாங்க, இந்த புத்தம் வருகிறத பார்க்காம இதெல்லாம் சிந்திக்காம அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கிற ஒரு மனுஷன் கனி கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான். என்ன பண்றதில்லை, நல்லா கவனிங்க. தனக்கு 1000 கஷ்டங்கள் வந்த போதிலும், தனக்கு பிரச்சனைகள் வந்த போதிலும் கூட அது ஒரு பொருட்டாக நினைக்காம, கஷ்டங்களை பெருசா பார்க்காம, இன்னைக்கு பாரமாகவும் அதை சிந்திக்காம கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. இதையே நினைக்கிற ஒரு மனுஷன் தான் கர்த்தத்தையே பெருசா நினைச்சு தன்னுடைய ஆசையும் நிராசையா பார்க்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு என்ன பண்ண மாட்டான், கனி கொடுக்க. எனக்கு கொடுத்த ஆண்டவர் காரியத்தை செஞ்சாரு. எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என் பலத்துக்கு மிஞ்சினது அல்ல, என் பலத்துக்கு மிஞ்சினது. ஒட்டுக்கூடிய 10-13 பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடப்படாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் தாக்குவார். அந்த எல்லாம் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் யாருக்கு தராருன்னா, அது தராம ஒரு பிரச்சனையை நமக்கு அனுபவிக்கிறது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கனி கொடுக்காம போனாங்கன்னா, இன்னைக்கு கஷ்டங்களை ஒரு பெரிய பொருட்டா நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 16:33, உலகத்துல உபத்திரம் இருக்கதான் செய்யுது, உலகத்துல போராட்டம் இருக்கதான் செய்யுது. அப்போ யோசு சொல்லும்போது சொல்லலாம், எனக்கு பிரச்சனை இருக்கு, அது கடற்கரை மணலை விட அதிகம், எண்ணி முடியாத அளவுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கு. ஆனா அந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஒரு துணை இருக்கு, நம்ம உண்டாக்கின தேவன் நமக்கு துணையா இருப்பார். பாதங்கள் எதுவா இருந்தாலும் என் மேல வைக்கணும்னு சொல்லிட்டு சங்கீதம் 55:22 சொல்றாரு.
கர்த்தர் மேல பாரத்தை வச்சவன் லகுவாமா, அடுத்த பாரம் உள்ளவனுக்கு அவன் உதவி செய்யக்கூடிய மனுஷனாக. அப்ப இன்னைக்கு தன்னை குறித்தே இன்னைக்கு கஷ்டம் நஷ்டம் இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதவங்க என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க எந்த கனியும் கொடுக்க முடியாதவங்களாக மாறி போவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல இங்க பவுல் சொல்லும்போது சொல்றாரு 2 Corinthiயர் 4:17 நாம இந்த உலகத்துல அனுபவிக்கிற அந்த உபத்திரவத்தை லேசான உபத்திரவம் சொல்றாரு. மேலும் காணப்படுபவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த லேசான உபத்திரவம் சொல்றாரு பவுல். என்ன சொல்றாரு? நான் சந்திச்சதானா லேசான உபத்திரமா? அத லேசான உபத்திரவம் சொல்றாரு. மாத்திரம் 2 Corinthiயர் 7:4 பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவத்துல பூரணமாக அவர் சந்தோஷப்படுவதாகவும் சொல்றாரு. தைரியத்தோட உன்னுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகுந்த மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாய் இருக்கிறேன். உபத்திரவத்தில் எப்படி இருக்கிறாரு? அவரு பரிபூரணமான சந்தோஷமா இருக்கிறார் என்றும் ரோமர் 5:3-4 பார்த்தீங்கன்னா உபத்திரவத்தில மேன்மை பாராட்டுவதாகவும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, 2 Corinthiயர் 12:10 உபத்திரவத்தில பிரியப்படுவதாகவும் இங்க பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு இப்படியாப்பட்ட சுபாவம் அவருக்கு இருந்தபடியினாலதான் அவர் மிகுந்த கனி கொடுக்கிறவராக, இன்னைக்கு கனி கொடுக்கிற மரமாக இருந்தது மாத்திரமல்ல, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல அவர் வாழ்ந்தார். பாருங்க, நம்ம என்ன பண்றோம் பாருங்க, நம்மளே வந்து அங்கே உட்காந்துக்குவாங்க. அப்படியே இவங்க மற்றவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க சோக மாற்றிடுவாங்க. இப்போ மற்றவங்களுக்கு நம்ம ஆறுதல், தேவன் நம்மளை நடத்துறாரு. எவ்வளவு பிரச்சனைகள் நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் என்ன நமக்கு என்ன குறை? இதுவரை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட அவர் பட்டினியா போடல, ஒரு நாளும் குறையா வைக்கல. என் தேவைகளை எல்லாம் சந்தித்தாரு. பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யுது, தேவன் பலனாக இருக்கத்தான் செய்யறாரு. குறைகள் மத்தியில கத்த நிறைவாக இருக்கிறாரு. அவர் இன்றைக்கு வந்து நடந்தாரு. என் மரண பரியந்தா நடத்துவாரு. சரீரம் பலவீனமானதுல சோர்ந்து கொண்டிருக்கிற நேரங்கள் இல்லை. ஆனா ஆவி உற்சாகமா இருக்கிறதுனால, தேவன் செய்தவைகளை நடக்கிறதுனால தொடர்ந்து முன்னேறி போகிறதுக்கு அது பலனாகவும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் அது மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லும்போது 2 Corinthiயர் 6:10 துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்படி இருக்கிறாங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் என்னப்பட்டாலும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்கிறார். எப்படி அவங்க தமிழை சந்தோஷமுடையதாக விளங்க பண்ணினாரு? அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை சொன்னதுனால பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? முகாம் காரணம் இல்லாமல் சிறைச்சாலையில போடப்பட்டாங்க. அவங்க அதை குறித்து துக்கப்படாம அடிச்சாங்க, ரத்தம் சிந்துது, உன்னாலதான் அப்படி ஆயிடுச்சு, என்னாலதான் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் கொலை சொல்லிக்காம அந்த வேதனையின் மத்தியிலே நடுராத்திரியில கர்த்தரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க உதிர்ந்து போன இலைகளை போல இல்ல, பச்சையான இலைகளை போல தங்களை காத்து பண்ணாங்க. தங்கள் சந்தோஷத்தை என்ன பண்ணல, அவங்க ஜெயில போட்டதுனாலயோ அடித்ததுனாலயோ அவங்க அந்த இழந்து போகிற உஷ்ணம் வந்தது. ஆனா இலை பச்சையாக இருக்கும்படியாக தன்னை காத்து பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உஷ்ணங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம இலை ஒதுர்ந்து போதா, பச்சையா இருக்கிற மாதிரி நம்ம காத்து கொள்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு துக்கமாகிய உஷ்ணம் அவருடைய சந்தோஷமாகிய பச்சை நிறத்தை கெடுக்க முடியாதபடியானதான் அவர் எப்பொழுதும் சந்தோஷம் உடையவராகவே இருந்தார். 84:6 சங்கீதத்துல அழுத
அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து அதை எப்படியா மாத்திக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது எடுத்துக்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார். யாருங்க? கர்த்தரை சார்ந்து கொள்ளும், கர்த்தரில பலனடைகிறவர்கள், கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிறவங்க, கர்த்தரையே தன் வாழ்க்கையை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவங்க, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், அந்த அழுகையின் ஊடாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அதை நீரூற்றாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் உருவாக்கி சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கை கனித்தரும் செடின்னு சொல்லப்பட்டது. யோசேப்பு என்ன சொல்ல கனித்தரும் செடியாக இருந்தான். பாருங்க, சகோதரர் செய்த தீமைகள். அல்லேலூயா. எவ்வளவு செய்தாங்க. அவன் நன்மை செய்த பிறகு கூட அவங்க என்ன பண்ணாங்க? தீமை செய்யறாங்க. ஆனா இவ என்ன பண்ணல? எதுவும் நினைக்கல. அதை அவன் நினைக்காம தீமை செய்தவங்களுக்கா கூட அல்லேலூயா அவன் நன்மை செய்யறான். காரணம் என்ன தெரியுமா? இவன் தேவன் நன்மையா எத்தனையோ தீமைகள். ஆனால் மக சொன்ன எவ்வளவு செய்தாங்க, எத்தனை நன்மைகள் நமக்கு, எத்தனை கிருபைகள் நமக்கு பாராட்டி இருக்கிற நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. என்னதான் பண்றது? சில பிரச்சனைகள் வந்தா இதுக்கு முன்ன வராத பிரச்சனை வந்து வந்துருக்க. இத போல நிறைய பிரச்சனைகள் இதுக்கு முன்ன வந்தது இருக்கு. ஆனா அதெல்லாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ இதுதான் தாவீதினுடைய அனுபவம். ஒரு வாட்டி சிங்கத்தை கொன்ன, ஒரு வாட்டி கரடி கொன்ன, இப்பது போலிய. இதுக்காக சம்பந்தமே கிடையாது. அதை கொள்ள கர்த்தர் எனக்கு பலப்படுத்தி இருப்பாருன்னா இதையும் நான் ஈஸியா கொண்டு வந்ததுதான் அவனுடைய எண்ணம். அவன் விசுவாசம், அவன் விசுவாசத்தை விட நீங்க நம்மளுடைய விசுவாசம் பிரச்சனைகள் வந்து அப்படியே டெல்லாயிரும், சோர்ந்து போயிடும். யாரும் இல்லை, யாரும் இல்லை, யார் சொல்றது? நான் என்ன சொல்றது? நான் உன்னை விட மாட்டேன். யாரா இருக்க டிஸ்கஷன்லாம் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நம்மள போல முகஸ்துதி பண்ற ஆண்டவர் கிடையாது. அவர் சொன்னதுதான். அப்ப யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் விளக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். திட்டத்தவர்களா எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு நம்ம என்னைக்குமே விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நினைச்சா அவன் சொன்னான். ஆதியாகமம் 45:8 நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லுகிறார். எங்க அனுப்பினாருங்க? வீட்டுக்கு அடிமையா அனுப்பினாரா? அப்ப அடிமையா போன இடத்துல உண்மையா இருந்தும் பொய்யான குற்றங்கள் சாட்டி ஜெயிலுக்கு அனுப்பிச்சியார். ஜெயிலுக்கு போன நேரத்துல அவன் உஷ்ணம் வந்ததையும் சகிச்சு அவன் இலைய பச்சையா இருந்ததுனாலதான் அந்த பார்வன் கிட்ட வேலை செய்த 2 பேர் என்ன பண்ணாங்க? ஒருத்தன் பானபாத்திரக்காரன், ஒருத்தன் அந்த சுயம்பாகி தலைவன் கேபின் சொல்றது. இப்ப 2 பேரும் கனவு கண்டதற்கு அவன் பதில் சொல்லி அவனுக்கு ஒரு உதவியா இருந்ததுனாலதான் அவன் பார்வனிடத்துல போகிறதுக்கு ஒரு வழி அங்க திறக்கப்பட்டது. அவன் சொல்றான், இதெல்லாம் நினைச்சுதான் சொல்றான், நீங்க செய்வீங்க. ஆனா அதல்ல, தேவன் தானே இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு அதை அழகா சொல்றான். ஆதியாகமம் 5:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே
வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு உண்மையாக முடியப்படினார். அதை நன்மையாக முடிவு பண்ணினார். இன்னைக்கு நாமும் நமக்கு சம்பவிக்கிற கஷ்டங்கள், துக்கங்கள், நிந்தைகள் முதலே ஒரு கர்த்தராக வந்தது என்று எண்ணுவோம் என்றார். அழுகையின் பள்ளத்தாக்கு அவர் அறியாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு நடந்தது கிடையாது. என்ன நடக்கும் அவருக்கு தெரியாம என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில. இப்போ நீ விசேஷித்தவன் சொன்னாங்க. நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? என்ன பாருங்க, நீங்க யாருங்க? யாரு சொல்றது? நான் அவனை பார்த்து அப்படியா சொல்றாங்க? நான் அவனை பார்த்து அப்படியா சொல்றாங்க? சனிய தொலைய மாட்டேன், சாவ மாட்டேன், எப்படிதான் பேசுறாங்க. ஆனா அவர் எப்படி சொல்றாரு? எது உண்மை? எது உண்மை? உன் சொந்த ஜனம் சொல்றது உண்மையா? உன்னை தான் ரத்தம் கொடுத்து வாங்கின தெய்வம் சொல்றது உண்மையா? அப்படி விசேஷித்த ஆளுன்னு சொன்ன, விசேஷித்த ஆசீர்வாதம் சொன்ன, விசேஷித்த பாதுகாப்பும் நிச்சயமா இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஏன் நம்ம நினைக்கிறாரு? ஏன் நினைக்க மாட்டோம்? எல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் நமக்கு யாரும் எதுவும் செய்திட முடியாது. தேவன் என்ன நினைச்சாரு அந்த தடுக்க யாராலையும் முடியாது. யோகு அதுதான் சொல்றான் 42:10, தேவனின் சகலத்தை செய்ய வல்லவர், செய்ய நினைச்சது ஒண்ணும் தடை செய்ய முடியாது. இது இருக்கிற பிரச்சனைகள் நாளைக்கு மாறிடும். இணைத்துள்ள கஷ்டங்கள் மாறிடும். தேவனது அறிவார், தேவனும் பட்சத்துல இருக்கிறார். இதை கடந்த கர்த்தர் கிருபை தந்தார். இதையும் கடந்துகிறோம் சொன்ன ஜனங்கள் தான் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து அதை நீருக்காக மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு யாரால் வர முடியும்? யாரால அந்த ஆசீர்வாதம் நேருக்கு தெரியும்? அந்த ஜனங்கள் எல்லாருமே அந்த ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு மரம் தன் இலைகளின் மூலம் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துகிறது. நீ பாருங்க, மரத்தினுடைய கிச்சன் ரூம் அந்த இலைகள் தான். இலைகள் பச்சையா இருந்தால் மாத்திரமே கனிகள் என்ன பண்ணா உண்டாகக்கூடிய நல்ல உருவாகும். இன்னைக்கு பல கஷ்டங்கள், நஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வரும்போது, துக்கங்கள், கவலைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம ஓக மாடி போச்சுன்னா அவங்க என்ன பண்ணாரு? கனி உருவாகக்கூடிய நிலை உருவாகவே உருவாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போன பிறகு கூட அவங்க என்ன பண்ணாங்க? அடுத்து உட்காந்தாங்களா? ஏன்டா வந்து மாட்டீங்கன்னா ஏதாவது பல பகைகள் உட்காந்தாங்கன்னா நம்ம பொய்யாட்டு இருந்தா நல்லா இருக்கு அப்படியா பண்ணாங்க. அவங்க எதை குறித்து கவலைப்படல. அவங்க கர்த்தர் என்ன பண்ணாங்க? தொங்க விட்டுட்டாங்களாம். கொண்டு மரத்துல மாட்டி என்ன பண்ணிருந்தாங்க? தொங்க விட்டு இருந்த நிலையில் கூட சிறைச்சாலையில இருந்தாலும் கூட அவங்க தேவனை பயன்படுத்தினாங்க. ஏன்னா வசனம் சொல்றது யாக்கோபு 5:13 பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம் பாடுவாங்க. எப்ப சங்கீதம் பாடுவாங்க? இப்ப இந்த பவுலும் சீலாவுடைய காரியத்தை நன்றி பேரு இவங்க எப்படி இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? இப்ப இருக்கிற ஜெயில் மாதிரி எல்லாம் கிடையாது. அப்போ பயங்கரமான சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய இடம். ஆனா இவங்க அப்ப எப்படி இருந்தாங்கன்னா இல்லையா? யாக்கோபு 5:13 என்ன சொல்றாரு? யாக்கோபு ஒருவன் துக்கப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருத்தர் மகிழ்ச்சியா இருந்தா ஏன்பா இவங்க எங்க இருந்தாங்க? பாட்டு பண்றாங்க. அப்ப ஜெயில போட்டதுக்காக அவங்க என்ன பண்ணல? துக்கப்படல, மகிழ்ச்சியா இருந்தாங்க. தேவனை அனுமதிச்சாரு. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த நோக்கம் என்ன தெரியுமா? அந்த சிறைச்சாலையின் தலைவருடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது. எவன் அழிச்சான் அதே காயப்பட வச்ச, காயத்துக்கு மருந்து போல வச்ச. இப்ப அந்த குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்படுவதற்கு இவரை யாரை பயன்படுத்தினாரு? இந்த பவுலை பயன்படுத்தினார். பெரிய சந்தோஷம். ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படும். ஒரு குடும்பமே ரட்சிக்கப்படுவதற்கு
இவங்க எங்க தான் பயன்படுத்துறாங்க, சிறைச்சாலையில இருந்து அவங்க எடுத்து பயன்படுத்துறது. இவங்க தங்களுடைய நெருக்கத்தை, கஷ்டத்தை, நிந்தைகளை இன்னைக்கு நினைக்காம அந்த சந்தோஷமாக இருந்ததுனாலதான், அவங்க எல்லாம் பச்சையா இருந்ததுனாலதான் மழை தாட்சியான வருஷத்திலும் கனி கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவியா இருந்த. இன்னைக்கு சாதாரணமான கனிகள் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பல காரியங்கள் இருக்கு, பல பழங்களை நம்ம சொல்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவித கனிகளை இன்னைக்கு சத்திய வேதத்திலிருந்து நம்ம அறியும். ரொம்ப விதமான கனிகள் நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கனிகளில நாம கொடுக்கிறவங்களா இருக்கணும். எப்ப பார்த்தீங்கன்னா மழை தாட்சியான காலத்துல, உஷ்ணம் வரக்கூடிய காலத்திலையும் நம்ம யாரா இருக்கணுமா? நம்ம யாரா இருக்கணுமா? கவனிங்க, 2 காரியத்தை நான் பேசியிருக்கேன். அந்த மழை தாட்சியான காலத்துல பார்த்தீங்கன்னா செடி காண்பிக்கிறோம், சரியா இருக்காது, நஷ்டங்கள், இழப்புகள், பலவிதமான அங்கலாய்ப்புகள், வருத்தங்கள், வேதனைகள், இது போல சூழ்நிலைகளிலும் கூட இதையே பெருசா பார்க்கிறோம். கனி கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் என்பதுதான் தேவன் முன்னையும் என்னையும் தெரிவிப்பதன் நோக்கம். 2வது காரியம் நான் சொன்னேன், உஷ்ணம் வருகிறதை காண இலைகள் பச்சையாய் இருக்கிற மரத்தில் இருக்கணும். இலைகள் பச்சையாய் இருந்தால்தான் அந்த மரத்துல கனிகள் இருந்தாரு. ஏன்னா அந்த இலைகள் தான் என்ன பண்ணுது, ஆகாரத்தை சேகரிக்கக்கூடியதாக இருக்கு. அதுதான் அந்த மரத்துக்காக அந்த காப்புகள் வழியாக என்ன பண்ணுது, அதனுடைய சாரத்தை அனுப்புது. இன்னைக்கு நமக்கு நினைக்கும் கஷ்டம், பிரச்சனை, இதை நீ பெருசா பார்த்துட்டீங்கன்னா நீ ஒரு நாளும் கை கொடுக்க முடியும். எதை பார்த்தீங்கன்னா உனக்கு வருது. ஏன்னா அந்த உபத்திரம் இருக்கு இந்த உலகத்துல. இந்த உலகத்துல என்ன இருக்கு? உபத்திரமே இல்லாம சொல்ல முடியாது, கஷ்டமே இல்லாம சொல்ல முடியாது, வியாதியும் வராதாலும் சொல்ல முடியாது இல்லையா? எதியா 8 செய்யலாம், எடித்தா 16 செய்யலாம். நம்ம சாகும்போது மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துதான் தெரியும். செத்த அவனுக்கு 70க்கு மேல இன்னொரு பாடி முடிந்த கூட செத்து போன படுத்தான். ஆனா அந்த ஊழியக்காரர்கள் தான் செத்தான். வியாதி வரும்போது, பலவீனங்கள் வரும்போது தேவன் சில காரியங்களை அனுமதிக்கல. பவுலுக்கு அனுமதிக்க 3 முறை அவன் ஜெபம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அந்த பலவீனத்தை எடுக்கல, அந்த வியாதியை நீக்கல, அந்த முள்ளு அப்படியே தான் இருந்தது. அதனால அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. என்ன ஆசீர்வாதம்னா, அவன் தன் உயர்த்தாதபடிக்கு மன தாழ்மை உள்ளவனாக இருக்கிறதுக்கு அந்த பலவீனத்தை காட்ட பயன்படுத்த. எப்பவுமே எப்படியா இருக்கணும்? மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அந்த தாழ்மை என்பது ஒரு கனி. அந்த கனிவுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னா சில காரியங்கள் என்ன பண்றது? ஏன்னா தேவன் நம்ம நடத்துகிற வழி நமக்கு தெரியாது. சில காரியங்கள் நம்ம ஏது அனுமதிச்சாலும் நமக்கு புரியாது. ஆனா அன்பு சகிக்கும் சொல்லப்பட்டிருக்கு, அன்பு நம்பும் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பேர்ல உண்மையான அன்பு நமக்கு இருக்குமானால் எந்த நிலைகளிலேயும் ஆண்டவரை நம்ம நம்புவோம். அவர் நமக்கு என்ன பண்ண மாட்டார்? தீமையை ஒரு நாளும் செய்ய மாட்டார். அந்த அநியாயம் பண்ணாதே, சொன்னவர் அநியாயம் செய்வார். ஏதாவது அநியாயமான காரியம் நமக்கு செய்ய அனுமதிப்பார். ஒன்றும் முடியாது. ஏன்னா அப்படி அனுபவிக்கணும்னா அவர் மனுஷனா வரக்கூடிய வேலையே கிடையாது. எல்லாம் நமக்கு அனுபவிக்க வேண்டியது அவரு. அந்த அன்பு நமக்காக தன் ஜீவனையை தந்ததுனால அந்த ஜீவனை கொடுத்ததை விட பெரிய அன்பெல்லாம் வேற எதையும் எங்க பார்க்க முடியாது. அந்த அன்பு ஒரு நாளும் அநியாயம் நமக்கு செய்யாது. எது செய்தாலும் அது நமக்கு நன்மைதான் என்பதை நம்ம நினைப்போமாங்க. நம்ம எதை பச்சையா இருந்து மற்றவங்களுக்கு கனி உருவாக்கக்கூடிய மனதாக நாம் நிச்சயமாக நம்ம யாரா இருக்கணும். அப்ப இன்னைக்கு கடைசியா நான் சொல்லி முடிக்க போற ஒரு காரியங்கள் இருக்கு. 7 காரியங்கள் நான் பேசியிருக்கணும். ஆனா 3 காரியத்துலதான் நிக்குது. அப்போ இன்னைக்கு இந்த வாக்குதான் முடிக்கிற 1 Corinthians 13:10 பார்த்தீங்கன்னா
நிறைவானது வரும்போது முதல்ல சொன்ன லூக்கா 4:1 சொன்ன இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக நிறைந்தவராக இருந்தார். இரண்டாவது சொன்ன அப்போஸ்தலர் 6:8 தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் இரண்டாவது எப்படி நிறைஞ்சிருக்குமா? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம பார்த்து பிலிப்பியர் 1:10 நீதி கனிகளினாலே நாம் நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும். நாலாவது உபாகமம் 34:1 யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினர் ஞானத்தின் ஆவியினார். அப்ப ஞானத்தின் ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். ஐந்தாவது காரியம் 1 பேதுரு 1:8 அப்போஸ்தலர் 13:52 வாசிங்க. அப்போஸ்தலர் 13:52 சந்தோஷத்தினாலே நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆறாவது காரியம் உபாகமம் 33:23 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏழாவது காரியம் எபேசியர் 3:19 அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும். முதல்ல சொன்ன பரிசுத்த ஆவியானவராக நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். 3:19 கடைசியா சொன்ன முதல்ல சொன்ன பரிசுத்த ஆவியானவராக நிரப்பப்பட வேண்டும். இரண்டாவது விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைவேற்ற விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக வந்தார். மூணாவது பிலிப்பியர் 1:10 சொல்லப்பட்டு நீதியின் கனிகளினாலே நாம் கனிவுள்ள வாழ்க்கை நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். நாலாவது காரியம் சொன்ன ஞானத்தின் ஆவியினாலே நாம் நிறைவேற்ற வேண்டும். ஐந்தாவது சொன்ன அப்போஸ்தலர் 13:52 சந்தோஷத்தினாலே நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆறாவது சொன்ன கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏழாவது தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிறைந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். இப்படி நிறைவுக்குள் நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? எப்படி நிறைவானது இருக்குமான குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்ற அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் குறைவுகளை எல்லாம் நீக்கி நாம் காணிக்கை கொடுத்து கடைசி ஜெபத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Yesu
கடைசியாக மகாத்மம் பெருவையில் திரைவுள்ள அறிந்தார்களே சென்னையில் என்ற பாதுகாத்து நடக்கும் தயை பெரியது திரும்ப பெரியதானது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் வசதினா கதைகளை சாங்கி நடத்தினாங்க, ஆராதனைகளில் சங்கீத தியானங்களிலும் வார்த்தைகளிலும் காணிக்கைகளிலும் சாட்சிகளிலும் மையப்பட்டதற்காக தொடர்ந்து பலத்த கருத்துக்களாக நடக்கும் வழிநடத்த கொடுக்கிறோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் தரிசனத்தை மூலினால் சுகவாழ்வு செழிக்க வருமானங்கள் பெருக சுகவாழ்வில் வளர நாமம் மையப்படும் ஏற்று நிலையத்தில் நாமத்தான் தெரிவிக்கிற என் ஆத்மாவே கஷ்டத்தறிந்த நாமத்தை ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம்மை கர்த்தராக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு என்று நீடித்து நிலைத்திருக்கலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.